இன்று நமது வணிகர் சங்க கொடியை ஏற்றி பகுதி வாழ் மக்களுக்கு காலை உணவு வழங்க ஏற்பாடு செய்துள்ளதும் இரு நிகழ்வுகளையும் தலைவர் அவர்களை தலைமை தாங்க நான் முன்மொழிகிறேன். வியாபாரிகள் நல சங்க நிர்வாகிகள், உறுப்பினர்கள், பகுதி வாழ் மக்கள் அனைவருக்கும் பெரியமடி வியாபார சங்கத்தின் சார்பாக இந்த வணிகத்தின் நல்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு இந்த வணிகத்தின் நாளுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு வணக்கத்தை கூறிக்கொள்கிறேன். இன்று வணிகத்தின் நாள். இந்த வணிகத்தின் நாள் அன்றைய காலகட்டங்களில் 40 ஆண்டுகளுக்கு முன்னால் சங்கங்கள் ஒன்றிரண்டாக பிரிந்து கிடந்தன. அன்றைய காலகட்டங்களில் அன்றைய ஆட்சியாளர்கள் வணிகர்கள் மீது சில வரி விதிப்பு அரசாங்கத்தால் போடப்பட்டு அதை சிறு சிறு சங்கங்களுக்கு முறையெடுப்பது சரியான வெற்றி பெறவில்லை. ஆனால் அன்றைய காலகட்டத்தில் மாநில தலைவர் இருந்த ஐயா வெள்ளையநாயகர்கள் ஒன்றிணைந்த மாநில தலைவர் பொறுப்பேற்று 1983 82 நான் சிறு வயதுனால எனக்கு முழுசாக தெரியல. வணிகர் சங்க வரலாறு கூறுகிறது. தமிழ்நாடு முழுக்க போராட்டங்கள் வெடித்து சில வணிகர்கள் சிறை சென்றார்கள், சில வணிகர்கள் உயிர் தியாகம் செஞ்சார்கள். அன்று போராடி வெற்றி பெற்று வாங்கிய தினம்தான் அந்த போட்ட வரி விதிப்பை அன்றைய அரசாங்கம் ரத்து செய்தது. அன்று முதல் அதை முன்னிட்டு வணிகர் தினமாக அதை ரத்து செய்த தினம் மே 5 வணிகர் தினமாக கொண்டாடப்படுகிறது. இப்பொழுது தமிழகத்தில் வணிகர் சங்கங்கள் பல நூறாக சிற்றுண்டு சிதறுண்டு பல தலைமைகளாக கிடைக்கின்றன. அந்த இப்போ சுமார் ஒரு 15 ஆண்டு காலம் 20 ஆண்டு காலம் எடுத்துக்கிட்டால் அமைப்புகள் சிதறுண்டு போனதுக்கப்புறம் எந்த ஒரு போராட்டமும் வணிகர்களால் வெற்றி காண முடியவில்லை. அது தலைமையில் உள்ளவர்கள் சிந்திக்க வேண்டும். நாம் வணிகர்களை ஒன்றுபட வந்திருக்க வேண்டும், வணிகர்களை காப்பாற்ற வந்திருக்க வேண்டும் நோக்கத்தோடு வந்து செயல்பட வேண்டும். ஆனால் இப்போது அப்படி இல்லை. ஆனால் எது எப்படியோ தலைமை எப்படி பண்ண நாம் இந்த பகுதியில் வணிகர்கள் ஒன்றுபட்டு ஓரணியில் நிற்க வேண்டும் என்ற கேட்டுக்கொண்டு இந்த வணிகர் சங்க கொடியை நம்ம பெரியமடி வியாபார சங்கத்தின் சார்பாக வணிகர் சங்க கொடியை துணைத் தலைவர் மனோகரன் அவர்களும் ஆலோசகர் ராமராஜன் அஞ்சலும் பழம்பெரும் வணிகர் அவர் ராமராஜன் இருவரும் சேர்ந்து இந்த வணிகர் சங்க கொடியை ஏற்றி வைக்க வேண்டும் என சங்கத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். அதைத் தொடர்ந்து இந்த பகுதியான மக்களுக்கும் நமக்கு அனைவருக்கும் காலை உணவு தயார் செய்யப்பட்டுள்ளது. இந்த காலை உணவை செயலாளர் ரமேஷ் பாபு அவர்களும் பொருளாளர் வேல்முருகன் அவர்களும் அவர்களுடன் ஏனைய நிர்வாக அனைவரும் சேர்ந்து குமார் அவர்களுக்கு பெரிய நிர்வாகம் இருக்கிறீங்க. இது யாரும் நான் பாகுபாடு பிரிச்சுருக்கல, நம்ம எல்லாருமே சேர்ந்து தான் பண்ணுறோம். அதனால் எல்லாரும் ஆளுக்கு ஒரு கையாக சேர்ந்து இந்த காலை உணவு திட்டத்தை தொடங்கி வைப்போம்னு நான் அனைவரும் அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இப்போது வணிகர் செய்யக்கூடிய ஓட்டர் சென்று போகிறது அனைவரும் சென்று அந்த கொடியை ஏற்றி வைப்போம். அனைவரும் அன்போடு அழைக்கிறேன். பெரியமடி வியாபார சங்கம், பெரியமடி வியாபார சங்கம், வணிகர் ஒற்றுமை, பெரியமடி வியாபார சங்கம், வணிகர் ஒற்றுமை போகுக, வணிகர் ஒற்றுமை போகுக. பெரியமடி வியாபார சங்கம், பெரியமடி வியாபார சங்கம், வணிகர் ஒற்றுமை, பெரியமடி வியாபார சங்கம், பெரியமடி வியாபார சங்கம், வணிகர் ஒற்றுமை போகுக, வணிகர் ஒற்றுமை போகுக. பெரியமடி வியாபார சங்கம், பெரியமடி வியாபார சங்கம், வணிகர் ஒற்றுமை, பெரியமடி வியாபார சங்கம், பெரியமடி வியாபார சங்கம், வணிகர் ஒற்றுமை போகுக, வணிகர் ஒற்றுமை போகுக. இப்பொழுது ஆலோசகர் ராமராஜன் அவர்களும் துணைத்தலைவர் மனோகரன் அவர்களும் இந்த வணிகர் சங்க கொடியை ஏற்றி வைப்பாங்க என்று தெரியப்படுத்தி வருகிறோம். ஓகே. பெரியமடி வியாபார சங்கம், வணிகர் ஒற்றுமை, பெரியமடி வியாபார சங்கம், வணிகர் ஒற்றுமை, பெரியமடி வியாபார சங்கம், வணிகர் ஒற்றுமை, பெரியமடி வியாபார சங்கம். வந்துட்டயா